السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இஹ்லாஸை தர வேண்டும், இந்த நிகழ்ச்சியிலிருந்து பூரணமான பயனை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிரான நிறைய சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருப்பதையும், முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக நிறைய அநியாயங்கள் நடந்து கொண்டிருப்பதையும் நாம் எல்லோரும் அறியக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எந்த இடத்தில் பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான பின்னணியில் முஸ்லிம் சமுதாயத்தை கருவறுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு யூதர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த யூதர்களை பொறுத்தவரையில் உலகத்தில் மனித இனத்தின் எதிரிகளாகவும் நபிமார்களுடைய எதிரிகளாகவும் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த யூதர்கள் இன்றைய உலகத்தில் மிக முக்கியமான மக்களாக இருக்கிறார்கள். அதாவது உலகத்தில் முக்கியமான தலைவர்களை தீர்மானிக்கிறவர்கள் யூதர்கள். பொருளாதார முக்கியமான நிபுணர்களாக யூதர்கள் தான் இருக்கிறார்கள். நிறைய பெரிய அறிஞர்களை கொண்ட சமுதாயமாகவும் இந்த யூத சமுதாயம் இருக்கிறது. ஆனால் எல்லா ஆற்றல்களும் எல்லா திறமைகளும் அவர்களிடத்தில் இருந்த போதிலும் இந்த யூதர்களுக்கு சொந்தமாக ஒரு நாடு கிடையாது. உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நாடு இருக்கிறது, பௌத்தர்களுக்கு நாடு இருக்கிறது, இந்துக்களுக்கு நாடு இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு நாடு இருக்கிறது. ஆனால் இந்த யூதர்களுக்கு நாடுகள் எதுவும் கிடையாது. எனவேதான் இந்த யூதர்கள் உலகத்தில் தங்களுக்கென்று ஒரு யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். இந்த திட்டத்தில் அவர்கள் உருவாக்க விரும்புகிற யூத சாம்ராஜ்யம் என்பது, கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, பலஸ்தீனத்தை மையமாக கொண்டது. அதனாலதான் பலஸ்தீனத்தில் தொடர்ந்து பிரச்சனை. பலஸ்தீனத்திலே இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை இப்போது உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பலஸ்தீனத்தை மையமாக வைத்து இங்கே இஸ்லாமிய நாகரிகம் போன்ற பாடங்கள் படித்தவர்களுக்கு தெரியும், ஷாம் என்று அழைக்கின்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது. அந்த ஷாம் பிரதேசம் முழுக்க அவர்களுடைய சாம்ராஜ்யமாக வர வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதாவது சிரியா, பலஸ்தீன், சிரியா, அதே போன்று லெபனான், ஜோர்தான், எகிப்தின் ஒரு பகுதி, அதோடு சேர்த்து மக்கா, மதீனா, இப்படி ஒரு யூத சாம்ராஜ்யத்தை யூதர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கனவை அவர்கள் அடைவதற்காக வேண்டி நிறைய திட்டங்கள், இந்த திட்டங்களை உண்மையாக படித்து பார்க்கும்போது ஆச்சரியப்படக்கூடிய பல திட்டங்களை அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு பகுதிதான் நம்முடைய சமுதாயத்து பெண்களை அவர்கள் இலக்கு வைப்பது. அவர்கள் நம்முடைய பொதுவாக பெண்களை பற்றி அவர்கள் வித்தியாசமான கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தை அழிப்பதிலே அவர்களுடைய அறிஞர்கள் கூறுகிறார்கள், கஸுன் வகானியத்துன் ஃபீ தஹ்தீமில் உம்மத்தில் முஹம்மதியா, முஹம்மதிய சமுதாயத்தை
உடைப்பதற்கு ஒரு பாடகியும் ஒரு மதுபான கிண்ணமும் 1000 பீரங்கிகள் செய்யாத வேலையை செய்யும் என்று சொல்கிறார்கள். ஒரு பாடகி, ஒரு பெண் பாடகியும் ஒரு மதுபான கிண்ணமும் இந்த முகமதிய சமூகம் என்றவர்கள் சொல்வது முஸ்லிம் சமுதாயத்தை, அந்த சமுதாயத்தை சீரழிப்பதற்கு 1000 பீரங்கிகளை விட பலம் பொருந்தியது என்று சொல்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய ஒரு அறிஞர் சொல்லுகிறார், ஒரு பெண் எப்போது நம்மை நோக்கி அவளுடைய கையை நீட்டுகிறாளோ ரபிஹ்னல் கதியா, அப்போது நாம் நம்முடைய பிரச்சனைக்குரிய தீர்வை பெற்றுக் கொண்டோம் என்று சொல்கிறார்கள். பெண்ணை அவர்கள் இந்த உலகத்தை சீர்கெடுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒன்றாக பயன்படுத்த விரும்புகிறார்கள். உண்மையில் நம்ம எல்லோருக்கும் யூதர்கள் என்றால் கோபம் வரும். இயல்பாக முஸ்லிம்களுக்கு யூதர்களை பிடிக்காது. ஏன் பிடிக்காது என்றால், நபிமார்களை கொலை செய்தவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி துரத்தி கொண்டு சென்றவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிராக நிறைய சதித்திட்டங்கள் தீட்டியவர்கள், ஹைபரிலே வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஞ்சூட்டியதும் யாரு? ஒரு யூத பெண்மணி தான், ஜைனப் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மௌத்தாகிற நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள், கடுமையாக வேதனைப்படுகிறார்கள். அப்படி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், ஹைபரில் தரப்பட்ட அந்த நஞ்சு இப்போது என்னுடைய உயிர் நரம்பை பறிக்க பார்க்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு கடுமையான நஞ்சை, விஷத்தை அந்த பெண்மணி கொடுத்தார். இப்படியாக யூதர்கள் இருந்த காரணத்தினால், யூதர்கள் என்றால் நமக்கு உண்மையிலே அலர்ஜி, கோபம் வரும். அதிலும் குறிப்பாக பலஸ்தீனத்தில் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களையும் அட்டகாசங்களையும் பார்க்கிற போது இன்னும் அவர்கள் மீது நமக்கு கோபம் தான். ஆனால் என்ன பிரச்சனை என்று கேட்டால், அவர்கள் மீது கோபப்படுகிறோம், அவர்கள் நம்முடைய எதிரிகள் என்று புரிந்து கொள்கிறோம். ஆனால் அவர்களுடைய சதி வலையில் நம்மை அறியாமல் நாம் போய் விழுந்து விடுகிறோம். இன்றைக்கு யூதர்களுடைய சதித்திட்டங்கள் நிறைய நம்முடைய சமுதாயத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் நம்முடைய பெண்கள் மூளை செலவை செய்யப்படுவது. உண்மையிலே நம்முடைய பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துன்யா மதாஉன், உலகம் ஒரு சுகம் தரக்கூடிய இடம். வகைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா, அந்த உலகத்தில் கிடைக்கிற நல்ல சுகம் எதுவென்றால் சாலிஹான பெண் என்று சொல்கிறார்கள். ஒரு சாலிஹான பெண்ணை முஸ்லிம் சமுதாயம் உருவாக்க வேண்டும், இஸ்லாம் உருவாக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் மத்தியிலே ஒரு வித்தியாசமான மறுமலர்ச்சி காணப்படுகிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னால பயான் என்று சொன்னால் பெண்களை பார்க்கிறது கஷ்டம். வயசான கொஞ்சம் பொம்பளைகள் வந்துட்டு இருப்பாங்க, உண்மையிலே அவங்களுக்கு என்ன பேசுறாங்கன்றது கூட புரியாத நம்ம பரக்கத்துக்காக உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படித்தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் இருந்தது. இப்போது பயான் என்றால் உலகம் முழுக்க நீங்கள் போனால் பெரும் கிரவுட், எங்கு போனாலும் பெண்களுடைய பயான் நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நிறைய பேர் வருவாங்க. எங்கட ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் லேடிஸ் பயான் நடக்கும். அந்த பயானுக்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் வருவாங்க. மாசத்துக்கு ஒரு விசேட பயான் நடத்துவோம், அதுல 1000த்திற்கும் அதிகமான பெண்கள் கலந்து கொள்வார்கள். பெண்கள் கிரவுட் இந்தியாவில் போய் பார்த்தா அப்படி கிரவுடா இருக்கு. எங்க போனாலும் பெண்களுடைய கிரவுட் நிறைய இருக்கு. அதே போன்று கொஞ்ச காலத்துக்கு முதல் அபாயா போடுறது என்பது கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அபாயா இல்லாமல் வெளியே போவது வருவது என்பது ஒட்டா மாறிச்சு. நிறைய பேருக்கு கொஞ்சம் சங்கடம் வெளியே அபாயா இல்லாம போறது. ஆனால் பயானுக்கு நிறைய நம்முடைய பெண்கள் வருகிறார்கள், நிறைய பேர் அபாயா அணிந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன மாற்றம்? பெண்கள் சாலிஹானவர்களாக, அதே நேரத்தில் சாலிஹான பெண்களை உருவாக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்களா என்று கேட்டால், பெண்களால் நிறைய ஃபித்னாக்கள் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது உங்கள் மத்தியிலே சொல்வது சங்கடமாக இருந்தாலும்
சொல்லுவார்கள், கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேசியாக வேண்டும் என்று. இன்றைக்கு பெண்களுடைய ஃபித்னா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஆண்களுக்கு இந்த உலகத்தில் பெண்களை விட மிக மோசமான ஒரு ஃபித்னாவை நான் விட்டு செல்லவில்லை என்று சொன்னார்கள். அது போன்ற ஒரு நிலை இன்று உருவாகி இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, பெண்களை சாலிஹான பெண்களாக உருவாக்குவதில் இஸ்லாம் மிக கூடுதல் கவனம் செலுத்துகிறது. மிக கூடுதல் கவனம் செலுத்துகிறது. ஏனென்றால் ஒரு பெண் ஒரு பாடசாலை, ஒரு பெண் என்பவள் ஒரு பாடசாலை. அந்த பெண்ணை நாம் சரியான முறையில் உருவாக்கிவிட்டால் ஒரு உம்மத்தை லேசாக உருவாக்கலாம். பெண்கள் ஃபெயிலியர் ஆகி விடுவார்களாக இருந்தால் உம்மத்தை சீரழிந்து விடும். அதனாலதான் சொல்லுவார்கள், ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே என்று. பெரிய சாதனைகளின் பின்னணியில் நாம் பார்க்கும்போது பெண்கள் இருந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக வஹ்யை பெற்றுக்கொண்டு ஹிரா குகையில் இருந்து நடுநடுங்கி வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அவர்களை போர்த்தி ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களுடைய தாவா பணியில் அவர்களுடைய வலக்கரமாக இருந்து செயற்பட்டவர்கள் ஹதீஜா என்கிற பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உம்மத்தில் தீனை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முதலாவது உயிரை பிறந்தது சுமையா என்கிற வயோதிப பெண்மணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முக்கியமான சந்தர்ப்பங்களில் ஆலோசனைகள் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி ஆறுதல் வழங்கியவர்கள் உம்மு சலமா போன்ற பெண்மணிகள். அல்லாஹ்வும் அல் குர்ஆனிலே இந்த உலகத்தில் நிறைய நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்திருக்க சூரத்து தஹ்ரீம் என்ற அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ. ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் ஃபிர்அவுனுடைய மனைவியை சொல்லுகிறான். ஏனென்றால் பெண்கள் மிக முக்கியமானவர்கள். பெண்கள் அவர்களுடைய பொறுப்பை சரியாக புரிந்து சாலிஹான பெண்களாக அவர்கள் மாறுவார்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பா. இந்த உலகத்தில் ஒரு பெண்ணை 4 நோக்கங்களுக்காக ஆண்கள் திருமணம் செய்கிறார்கள். நீங்க திருமணம் நடைபெறும், ஏன் பெண்களை திருமணம் முடிக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு செய்து பார்த்தால் 4 நோக்கங்கள் தான் அதன் பின்னால் இருக்கும். சிலர் பெண்ணிடம் இருக்கிற அழகுக்காக அவளை திருமணம் முடிப்பார்கள். சிலர் பெண்ணிடம் இருக்கிற பொருளாதாரத்திற்காக அவளை திருமணம் முடிப்பார்கள். சிலர் பெண்களிடம் இருக்கிற அந்தஸ்திற்காக, பெரிய குடும்பம் என்பதற்காக அவளை திருமணம் செய்வார்கள். சிலர் அவளிடம் உடைய மார்க்கத்திற்காக வேண்டி திருமணம் செய்வார்கள். இப்படி 4 நிலைகளில் பெண்களை திருமணம் செய்கிறார்கள். ஆனால் ஃபம்ஃபர் பிதாத்தித்தீன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிற ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மார்க்கப்பட்டுள்ள சாலிஹான பெண்ணை நீ வென்று கொள், திருமணம் முடித்துக் கொள் என்று கூட சொல்லவில்லை. சாலிஹான ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண் மனைவியாக கிடைப்பது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க, உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற வெற்றி என்று சொல்கிறார்கள். ஒரு சாலிஹான பெண் தன்னுடைய மனைவியாக ஆக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதற்கு காரணம், ஒரு கணவனுடைய வீட்டை பராமரிக்க வேண்டியவள் அந்த பெண் தான். அந்த பெண் சாலிஹான பெண்ணாக இருந்தால் தன்னுடைய வயிற்றில் சாலிஹான குழந்தையை சுமப்பாள், தன்னுடைய மடியில் சாலிஹான பிள்ளையை வளர்ப்பாள், தன்னுடைய வீட்டில் சாலிஹான பிள்ளைகளை உருவாக்கி எடுப்பாள், இந்த உம்மத்திற்கு சாலிஹான பிரஜைகளை கொடுப்பாள். அப்போது சாலிஹான ஒரு சமுதாயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த யூத சதித்திட்டங்கள் நம்முடைய சமுதாயத்தில் ஊடுருவி பெண்கள் தங்களுடைய பொறுப்புகளை மறந்து ஜாஹிலிய சிந்தனைக்கு அடிமைப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில், மற்ற சமூகங்களை விடுவோம், நம்முடைய சமுதாயத்தில் விவாகரத்துகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. நிறைய குடும்பங்கள் இந்த பிரச்சனையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க பெரும்பாலான குடும்பங்களை எடுத்து பார்த்தால் இக்கரைக்கு அக்கறை பச்சை.
அந்த வீட்டுக்கு வீடு வாசல் படி என்று சொல்வது போன்று நிறைய வீட்டில் பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் மாத்திரம் காரணம் அல்ல, ஆண்கள் தரப்பிலும் பெரும் பங்கு இருக்கிறது குடும்பத்தில் தலாக்குகள் வருவதற்கு. ஆனால் இப்ப நம்ம பேசுறது பெண்கள் மத்தியில் என்பதனால உங்களுடைய பகுதியை நான் சுட்டி காட்டுகிறேன். இதனுடைய அர்த்தம் உங்களை மாத்திரம்தான் குறை சொல்கிறேன் என்பதல்ல. ஆண்களுக்கும் இதில் ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட பெண்களுடைய தரப்பு இந்த இடத்தில் என்ன தவறுகளை விடுகிறது என்பதை சுட்டிக்காட்டினால் அது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு வழியாக அமையும். பெண்கள் சாலிஹானவர்களாக இல்லாத காரணத்தினால் வீட்டில் நிறைய பிரச்சனை வருகிறது, நிறைய தலாக் இடம்பெறுகிறது, நிறைய குழந்தைகள் சீரழிகிறார்கள். இன்றைக்கு சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய நிறைய இளைஞர்களை பார்க்கிறோம், போதை வஸ்துக்கள் உட்கொள்ளக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம், பெரியவர்களை மதிக்காதவர்களை பார்க்கிறோம், ஜாஹிலியத்துகளிலே ஈடுபடக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இந்த இப்போது போதை வஸ்து பயன்படுத்துகிறார்கள், ஹராமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள், சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த இவர்கள் பிறக்கும் போது குடிகாரர்களாக, பிறக்கும் போது காடையர்களாக, பிறக்கும் போது சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக பிறந்தார்களா அல்லது பிறக்கும் போது நல்லவர்களாக பிறந்தார்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது இயல்பான ஒரு நல்ல நிலையில் தான் பிறக்கிறார்கள். அவர்களை மாற்றுவது யார்? பெற்றோர் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப நாம் சாலிஹானவர்களாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் சாலிஹானவர்களாக வருவார்கள். அன்புள்ள சகோதரிகளே, பயானுக்கு போறது நல்ல விஷயம், கட்டாயம் செய்ய வேண்டும். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நினைவூட்டுங்கள், நினைவூட்டுதல் விசுவாசிகளுக்கு பயனளிக்கும். அதே போன்று நீங்கள் இவ்வாறு ஓரிடத்தில் ஒன்று கூடி அல்லாஹ்வை திக்ர் செய்ய ஆரம்பித்தால், அல்லாஹ்வை பற்றி பேச ஆரம்பித்தால், அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து உங்களுக்கு சக்கீனத் என்ற அமைதி இறங்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் உட்கார்ந்தால் அந்த மஜ்லிஸிலே மலக்குகள் வந்து உட்காருவார்கள், அவர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள், உங்களை சாட்சியாக வைத்து அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பான். இவ்வாறான மஜாலிஸ் திக்ர்கள் சுவர்க்க பூங்காக்கள். இப்படி இந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வை பற்றி பேசுகிற சஃபைகள் சுவர்க்க பூங்காக்களில் ஒன்றெல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இப்ப பயானுக்கு போக வேண்டும், ஆனால் அந்த பயான் நம்மை மாற்ற வேண்டும். பயானுக்கு மார்க்ஸ் போடுறதுக்கு நம்ம தேவையில்லை. இப்ப இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம் என்றால் பயானுக்கு போறோம் பெரும்பாலும், ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் பயான் மாற்றிய நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் பயானுக்கு வாரது, பயானுக்கு மார்க்ஸ் கொடுக்கிறது கடைசியில். மாஷா அல்லாஹ் சூப்பர் பயான், நல்லா பேசினார், உருக்கமா இருந்துச்சு. அப்படி இல்லைண்டா சும்மா தூங்க வச்சுட்டார், சொதப்பல் பயான். இவருக்கு பேச தெரியாது. அன்னைக்கு போன வாரம் வந்த மௌலவி நல்லா பேசினார், இவருக்கு என்ன பேச தெரியாது. இப்படி ஏதாவது ஒரு மார்க்ஸ் கொடுக்கிற நிலையில் நிறைய பேர் இருக்கிறோம். நாம் இந்த பயானுக்கு வந்து நம்முடைய வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய மெசேஜ் என்ன, நம்முடைய மனதில் நாம் சுமந்து செல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை கேட்கும் போது விடை பெரும்பாலும் அரிதாகவே ஆம் என்கிற நிலையில் இருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு அபாயா, ஒரு முஸ்லிம் பெண் அபாயா அணிய வேண்டும் என்று எங்கும் வரவில்லை. ஒரு முஸ்லிம் பெண் அபாயா அணிய வேண்டும் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்படவில்லை. ஒரு முஸ்லிம் பெண்ணின் ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அவள் மணிக்கட்டு வரை உள்ள கையையும் முகத்தையும் தவிர உள்ள மற்ற பகுதிகளை அவள் மறைக்க வேண்டும். அவள் மறைக்கிற அந்த ஆடை இறுக்கமானதாக இருக்கக்கூடாது. அவள் மறைக்கிற அந்த ஆடை மெல்லியதாக இருந்து உள்ளே உள்ள உறுப்புகளை வெளியே காண்பிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அவள் அணிகிற அந்த ஆடை வெளிப்படையில் ஆண்களுடைய பார்வைகளை சுண்டி இழுக்கிறபடி கவர்ச்சியானதாக இருக்கக்கூடாது. இப்படியான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு பெண் தன்னுடைய கையையும் முகத்தையும் தவிர உள்ள பகுதிகளை மறைத்தால் இதுதான் இஸ்லாமிய பெண்ணின் ஆடை. ஆனால் இன்றைக்கு அபாயா என்ற ஒரு நிலை மாறி இப்போது அபாயாவுக்கு மேல் அபாயா போட வேண்டும் என்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது.
உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆடையை ஏன் வலியுறுத்துகிறார்கள் என்றால், ஒரு சமுதாயம் சீர்கெடுவதற்கு பெண்கள் மிக முக்கிய காரணம் என்றால் நீங்க கெட்டவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. கிறிஸ்தவ மதம் அப்படி சொல்லலாம், அல்லது பிரான்சிய சமூகம் அப்படி சொல்லலாம். ஒரு காலத்தில் பிரான்சில் ஒரு விவாதம் நடத்தினார்கள். என்னென்னு கேட்டால், பெண் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிற சாபக்கேட்டை இல்லாமல் ஆக்க வேண்டுமாக இருந்தால் அவள் என்ன செய்ய வேண்டும்? சிலர் சொன்னார்கள், காலம் முழுக்க அவள் தவம் கிடக்க வேண்டும் என்று. அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லவில்லை. அல்லாஹ் உங்களை அழகாக படைத்திருக்கிறார், உங்களை கவர்ச்சியாக படைத்திருக்கிறார். எதற்காக வேண்டி என்று கேட்டால், ஆண்களை சோதிப்பதற்காக வேண்டி. ஆண்கள் இலகுவாக பாவங்களிலே விழுந்து விடாமல் இருப்பதற்கான சட்டங்களை உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறார். அதனாலதான் பாருங்க, குர்ஆனில் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை எல்லா இடங்களிலையும் அல்லாஹு தஆலா ஆண்களை தான் முற்படுத்துவார். நல்ல இடமா இருந்தாலும் சரி, கெட்ட இடமா இருந்தாலும் சரி. வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள். வல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள். வல் கானிதீன வல் கானிதாத், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆண்கள், வணங்கக்கூடிய பெண்கள். இப்படி நல்ல விஷயத்துக்கு எடுத்தா ஃபர்ஸ்ட்டுக்கு யாரை சொல்றான்? ஆண்களை, செகண்ட் பெண்களை. அதே போன்று மோசமான விஷயம், உதாரணமாக திருட்டு. திருட்டை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து, திருடக்கூடிய ஆண், திருடக்கூடிய பெண், இவர்களுடைய கைகளை வெட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இப்படி எல்லா இடங்களிலும் ஆண்களை முற்படுத்தக்கூடிய அல்லாஹ் விபச்சாரத்தை பற்றி பேசுகிற போது மாத்திரம் பெண்ணை முற்படுத்துகிறார். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண். ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத்த ஜல்தா, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் திருமணம் முடிக்காமல் இருந்தால் 100 கசையடி கொடுங்கள். இங்கே அல்லாஹ் தஆலா எதை சொல்லுகிறான் என்றால், விபச்சாரம் நடக்க வேண்டுமாக இருந்தால் பெண்ணுடைய ஒத்துழைப்பு தேவை. பெண் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொண்டால் விபச்சாரத்தை சமுதாயத்தில் குறைக்கலாம். அன்புள்ள சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்காவில் இருந்த பெண்கள் மிகவும் திறந்த பெண்கள். ஹிஜாப் கிடையாது. சில நேரங்களில் காபத்துல்லாவிலே நிர்வாணமாக வலம் வருவார்கள். விபச்சாரம் தொழிலாக நடந்தது. சமூக அங்கீகாரத்தோடு விபச்சாரம் நடைபெறுகிறது. இப்படி இருந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தில் ஈமானை கொண்டு வந்து அந்த பெண்களை ஈமானிய பெண்களாக மாற்றுகிறார்கள். கடைசியில் அந்த பெண்கள் எப்படி வந்து சேர்ந்தாங்க? மதீனாவில் தங்களை மூடி மறைத்துக் கொள்வார்கள், முகங்களையும் மூடுவார்கள். நிறைய பெண்கள் முகம் மூடுறது கட்டாயம் இல்லை, ஆனா நிறைய பெண்கள் முகத்தையும் மூடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தொழுதுவிட்டு போகும்போது வேலி ஓரங்களிலே தான் செல்லுவார்கள். சுபஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு வருவார்கள். சுபஹுடைய இருட்டு போவதற்கு முன்னால் அவர்கள் ஆண்களுக்கு முன்னால் போய்விடுவார்கள். மிக பக்குவம், மிக ஒழுக்கம். இப்படியான பெண்களை பார்த்து, பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு பள்ளி வாசலுக்கு வருவாளாக இருந்தால் அவள் என்ன சொன்னாங்க? விபச்சாரி என்றார்கள். என்ன செஞ்சவங்க? வந்தது தொழ வராங்க, வரும்போது தங்களை முழுக்க மூடி மறைத்துக் கொண்டு வருகிறார்கள். நல்ல பெண்கள், சஹாபிய பெண்கள். அந்த பெண்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களில் யாராவது நறுமணம் பூசிக்கொண்டு பள்ளி வாசலுக்கு வந்தால் அவள் விபச்சாரி என்று சொன்னார்கள். எவ்வளவு ஒரு டேஞ்சரான வார்த்தை என்று பாருங்கள், பாரதூரமான வார்த்தை. ஏன் சொன்னார்கள் என்றால், ஒரு பெண் சேலை கட்டி கொண்டு வரும்போது அதனால் வருகிற வாசமும் கூட ஆணை சுண்டி இழுக்கிறது என்பதை இன்றைய இலக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம். தமிழ் இலக்கியங்களிலே ஒரு பெண் சேலை கட்டி கொண்டு வரும்போது அந்த சேலையிலிருந்து வருகிற வாசம் கூட அவனை திசை திருப்புகிறது என்றால், ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு வந்தால் அவனுடைய சிந்தனை திசை திரும்பும். எனவே பெண்கள் பக்குவமாக இருக்க வேண்டும், சாலிஹாக இருக்க வேண்டும். தன்னை முழுக்க மூடி மறைத்து தொழுகைக்காக வந்த சஹாபிய பெண்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள் என்றால்,
இன்றைக்கு நம்முடைய பெண்கள் அணிகிற அபாயாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்வார்கள்? உண்மையிலே எப்படி இறுக்கமான அபாயாக்களையும் ஃபேஷனான அபாயாக்களையும் அணிவதை விட சல்வார் கமீஸோடு இருப்பது சிறந்தது. என்ன அது பெக்கியா இருக்கு. அன்புள்ள சகோதரிகளே, நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், நம்ம பயானுக்கு வருகிறோம், அபாயா போடுகிறோம் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து நம்மை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பெண் சாலிஹான பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு பெண் சாலிஹான பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அது அந்த பெண்ணுக்கு நல்ல, அந்த பெண் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்ணாக மாறுகிறாள். அவருடைய இந்த உலக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சோதனை இருக்கும், ஆன சந்தோஷம் இருக்கும். அன்புள்ள சகோதரிகளே, சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அஷத்தின் நாசி பலாஅன் அல் அன்பியா, இந்த உலகத்தில் கடுமையாக சோதிக்கப்படுபவர்கள் யாரு? நபிமார்கள். அதற்கு அடுத்தது அவர்களைப் போல மார்க்கத்தில் பற்றுறுதியோடு இருக்கக்கூடியவர்கள். இப்ப மார்க்க பற்றி வந்தால் சோதனை வரும். சோதனை வராமல் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. என்னென்றால் சோதனைக்கு மத்தியில் ஒரு நிம்மதி. போய் படுக்கும் போது டென்ஷன் இல்லாம படுக்கும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத் அல்லது பிஸ்மிக அல்லாஹும்ம அமூத் என்று சொல்லி ஓதி தூங்கினா தூக்கம் போகணும். கவலை, டென்ஷன், பதட்டம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. சோதனை இருக்கும், நிம்மதி இருக்கும். ஒரு பெண் சாலிஹான பெண்ணாக இருந்தால் சோதனைகளுக்கு மத்தியில் நிம்மதியாக வாழ்வாள். எனவேதான் சாலிஹான பெண்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை குறிப்பிடுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, ஃபிரௌனுடைய மனைவி என்றால் யாரு? அந்த காலத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு மன்னனுடைய மனைவி. அந்த மன்னனுக்கு அன்றைய காலத்தில் அந்த மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய இடம் இருந்தது. ஒரு மன்னனுடைய மனைவியாக இருந்தால் இவ்வளவு பெருமை இருக்கும். இன்றைக்கு நம்முடைய கணவன் ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர், நம்முடைய கணவன் ஒரு பெரிய பொலிட்டீஷியன் அல்லது கணவன் ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்னா பெண்கள் தங்களை அறியாமலே ஒரு பெருமை அவர்களிடம் வந்துவிடும். ஒரு மன்னனுடைய மனைவியாக இருப்பது என்பது சாதாரணமான ஒரு நிலை அல்ல. ஆனால் அந்த பெண் உலகத்தில் உள்ள மூமினான சாலிஹான எல்லா மனிதர்களுக்கும் முன்னுதாரணமாக கூறப்படுவதற்கு காரணத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். ضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة. يا الله, எனக்கு இந்த அரண்மனையில் இருக்கிற சுகம் வேண்டாம், இந்த ஆடம்பரமான வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம், இந்த சொகுசான வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம், உன்னிடத்தில் சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டு. வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன், யா அல்லாஹ், இந்த ஃபிர்அவுனிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு. வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார சமூகத்திடமிருந்து என்னை காப்பாற்றி விடு என்று அல்லாஹ்விடம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதனால் அவர்களை மூமின்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு சாலிஹான பெண்ணாக இப்படித்தான் இருப்பது. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் உள்ள தொடர்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை அனுபவிப்பதும், இந்த உலகத்தை இன்பங்களில் சுகம் காண்பதும், இந்த உலகத்தை அனுபவிக்கிற போது மார்க்கத்தின் எல்லைகள் எனக்கு முக்கியமில்லை என்று கருதுவதும் ஒரு சாலிஹான மனிதனுடைய போக்காக இருக்காது. இன்றைக்கு நம்முடைய போக்கு என்னென்று கேட்டால், உலகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி எதை தூக்கி எறிய வேண்டும்னாலும் தூக்கி எறிவோம். ஜாஹிலியத்தான விஷயங்களுக்காக எல்லாம் செய்ய ரெடி. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறறதுக்கு ஒரு சின்ன தியாகம் கூட செய்யறதுக்கு ரெடி இல்லை. உலகத்துக்காக எல்லாம் செய்ய ரெடியா இருக்கு. சில பிள்ளைகள் சாலிஹான முறையில் வளர்க்கப்படாத காரணத்தினால் ஸ்கூல்ல படிக்கும் போது அல்லது யூனிவர்சிட்டியில் இருக்கும் போது அல்லது காலேஜுக்கு போய் வரும்போது யாராவது ஒரு அந்நிய ஆணை பார்த்து விரும்ப ஆரம்பிக்கிறார்கள். விரும்ப ஆரம்பித்து விட்டால் அவர்களுடைய அந்த ஜாஹிலியத்தான அஃபேர் தொடர்கிறது. கடைசியில் அவர்களுக்கு என்ன முடிவு வருது என்றால், நம்ம ரெண்டு பேரும் சேரணும், சேர்றதுக்கு பெற்றோர் தடை என்றால் பெற்றோர் தூக்கி வீசுவோம். ஹல்லி வள்ளி
நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு பெரிய பாப்பா பெரிய கௌரவமான ஒரு பிரஜையா இருப்பார், பெரிய குடும்பமாக இருக்கும், ஆனா பிள்ளை ஓடிடும். நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய ஊர்ல, நம்முடைய நாட்டில் நமக்கு தெரிந்த இடங்களில் நிறைய நடப்பதை பார்க்கிறோம். சில நேரங்கள்ல சில இடங்கள்ல பிள்ளைகள் பெரிய ஃபேமிலி, எந்த அளவுக்கு பெரிய ஃபேமிலி, 2-3 வெஹிக்கிள் இருக்கும், டிரைவர் இருப்பான். அந்த ஒரு டிரைவர் இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு கூட்டி போய் வந்தவன் இருப்பான், அந்த டிரைவரோட புள்ள ஓடிச்சு. வீட்டு வேலைக்கு வர மேசனோட புள்ள ஓடிச்சு. அது முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவனா அதை பத்தி எல்லாம் டோன்ட் கேர். அப்ப இந்த பிள்ளைக்கு இந்த ஜாஹிலியத்தை அடைந்து கொள்வதற்காக 10 மாதம் தன்னை வயிற்றில் சுமந்த, உங்களுக்கு தான் தெரியும் ஒரு பெண் தன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை சுமப்பது என்பது எப்படி என்பதை ஒரு ஆணால் அதை கடைசி வரையில் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. அதற்கு பிறகு குழந்தை பெறுவது என்பது மறுபிறவி என்று சொல்வார்கள். அப்படி குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு 2 வருடங்கள் தன்னுடைய உடம்பில் உள்ள இரத்தத்தை பாலாக மாற்றி கொடுத்து இப்படியெல்லாம் வளர்த்து இந்த குழந்தையை ஒரு ஆளாக்கி ஒரு கல்லூரியிலே ஒரு பல்கலைக்கழகத்திலே படிக்க வைத்து மனிதனாக்கிய பிறகு என்னுடைய இந்த தாய் எனக்கு வேண்டாம், இந்த தந்தை வேண்டாம் என்று ஒரு நிமிடத்தில் தூக்கி எறிந்து விட்டு போகக்கூடிய பிள்ளைகளை தான் நம்முடைய சமுதாயம் என்று உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றால் இதைவிட ஒரு கை சேதம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்க மாட்டாது. சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எப்படி வர வேண்டும் என்று கேட்டால் நாம் சொல்வதை கேட்க வேண்டும். மார்க்கத்தை பற்றி சொல்லுகிற நேரம் நம்மோடு அந்த பிள்ளைகள் ஒத்துழைக்க வேண்டும். நாம் வயோதிபத்தை அடைகிற போது நம்மை அந்த பிள்ளைகள் பராமரிக்க வேண்டும். நாம் மௌத்தான பிறகு நம்மை நினைத்து நினைத்து அந்த பிள்ளைகள் நம்முடைய சுஜூதிலே ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று நமக்காக துஆ செய்ய வேண்டும். இப்படி பிள்ளைகளை உருவாக்குவதுதான் நம்முடைய நோக்கம். ஆனால் இன்றைக்கு நாம் உருவாக்குகிற இந்த சமுதாயம் ஜாஹிலியத்திற்காக வேண்டி எதுவும் செய்யும், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு சின்ன தியாகம் கூட செய்வதற்கு தயாராக இல்லை என்றால் அது எப்படியான ஒரு சமுதாயமாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க முடியாது. இந்த தற்காலிகமான உலகத்தில் நம்முடைய மௌத்தாகும் போது ராஹத்தான மௌத்தாக அமைய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பாவியாக வாழ்ந்து விட்டால் அவனுக்கு எழுதப்பட்ட தவணை வரும்போது அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி பயங்கரமான தோற்றத்தை உடைய சில மலக்குகள் அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் போது நினைத்தபடி வாழ்கிறான். குர்ஆன் ஹதீஸ் கிடையாது, மார்க்கம் கிடையாது, எதுவும் கிடையாது, அவனுக்கு எல்லாம் இந்த துனியாதான். அப்படியாக வாழ்ந்த மனிதனுடைய டைம் வரும்போது உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி பொறுப்பாக்கப்பட்ட அந்த மலக்குகளுடைய டீமில் இருந்து பயங்கரமான தோற்றத்தை உடைய சில மலக்குகள் அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தில் இருந்து ஒரு கஃனை எடுத்து கொண்டு வந்து அவருடைய தலைமாட்டிலே உட்காருவார்கள். இந்த மனிதனை பார்த்து சொல்லுவார்கள், யா ரூஹல் ஹபீஸா உஹ்ருஜி இலா சஹத்தின் மின் அல்லாஹி வ அஸாப். கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தின்பாலும் அவருடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று அழைப்பார்கள். கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தின்பாலும் அவருடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று அழைப்பார்கள். நம்ம யாரும் பார்த்ததில்லை, அப்படி ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவதும் இல்லை. அந்த நிலை வரும்போது அவருக்கு புரியும். அப்படி அழைக்கும் போது இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் தான் எல்லாம் என்று நினைத்து வாழ்ந்த மனிதன் இருக்கிறானே, அப்போது படிப்பினை வருவான். மலக்குகள் டீம் ஒன்று உட்கார்ந்து இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. தலைமாட்டில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொல்றார்? கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தின்பாலும் அவருடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று அழைக்கிறார். இப்ப டென்ஷன் ஆகிறான், பயப்படுறான். உடனே என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், சூரத்துல் மூமின், قال رب ارجعون, யா அல்லாஹ் இந்த மலக்குகளிடம் சொல்லு என்னை திருப்பி விடுமாறு. லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, யா அல்லாஹ் முன்னர் இருந்தபடி நான் இருக்க மாட்டேன்,
உலகத்தில் நான் சாலிஹான மனிதனாக வாழ்ந்து காட்டுவேன் யா அல்லாஹ், என்னுடைய உயிரை கைப்பற்றாமல் விட்டுவிட்டு போகுமாறு சொல்லு என்று அல்லாஹ்விடத்திலே சத்தமிட்டு கத்துவான். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அப்படி அல்ல, இவனுடைய உயிரை திரும்ப விட்டமாக இருந்தால் அவன் பழையபடிதான் வாழுவான் என்று சொல்லி அவருடைய உயிரை கைப்பற்றுமாறு மலக்குகளிடத்தில் சொல்லுவான். அதே போன்று சூரத்துல் முனாஃபிகூனில் அல்லாஹ் சொல்கிறான், உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத்தில் இஸ்லாம் அவர்கள் வந்து இப்படி அழைக்கும் போது அவன் சொல்லுவான், ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்தி காட்டு, இப்போ என்னுடைய உயிரை எடுக்க வேண்டாம் என்று சொல்லு, கொஞ்ச நேரம் என்னை விட சொல்லு. ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகுன் மினஸ் சாலிஹீன், நான் தர்மம் செய்து நல்லவனாக நான் வாழ்ந்து காட்டுகிறேன். ஆனால் டைம் பாஸ் ஆனதுக்கு பிறகு வார ஞானத்தில் எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைக்கிற வேண்டிய நிலை இது. ஆனால் இந்த உலகத்தில் சாலிஹானவனாக வாழ்ந்தால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கஷ்டம்தான், லேஸ் இல்லை. பாவங்களை விடுவது, தியாகம் செய்வது, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்றதுன்றது லேஸ் இல்லை. கஷ்டமா இருந்தால் தான் அதுக்கு பின்னால கிடைக்கிற பரிசு பெருசா இருக்கு. நமக்கு தரப்போற பரிசு சின்ன பரிசு இல்லை, சுவர்க்கம். சுவர்க்கம் என்பது சாதாரணமானதா? ஃபீஹா மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே கண்டிருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த ஒரு உள்ளமுமே கற்பனை பண்ணி இருக்காத எல்லா இன்பங்களும் அந்த சுவர்க்கத்தில் இருக்கின்றன. கேட்பதெல்லாம் கிடைக்கும். என்ன குறை அந்த சுவர்க்கத்தில்? வீடுகள், சுவர்க்கத்தில் நமக்கு கட்டப்படக்கூடிய வீடுகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எப்படி வீடுகள் என்றால், சில வீடு தனியா ஃபுல்லா தங்கம், ஃபுல் அண்ட் ஃபுல் தங்க வீடு, இதெல்லாம் நம்ப வேண்டும், ஈமானோடு சம்பந்தமானது. சில வீடுகள் ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளி, சில வீடுகள் ஒரு கல்லு வெள்ளி ஒரு கல்லு தங்கம். அந்த வீட்டுக்கு பூசப்படுற கப்பராத பிளாஸ்டரிங் எப்படின்னு கேட்டால் கஸ்தூரி, கீழே போடுற டைல்ஸ் வந்து முத்து மரகதம். பெட்ரூம் செட்டை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி சொல்றான், தலையணைகளை பற்றி சொல்ல, அங்க இருக்கக்கூடிய சோஃபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இப்படியான சுவர்க்கம். சுவர்க்கத்தில் எல்லோரும் இளமை. சுவர்க்கத்தில் யாருக்கும் முதுமை கிடையாது, நோய் கிடையாது, கஷ்டம் கிடையாது, பொறாமை கிடையாது, வஞ்சகம் கிடையாது, சண்டை கிடையாது, எதுவுமே கிடையாது. சந்தோஷமான வாழ்க்கை. அந்த சுவர்க்கத்திலே சந்தைகள் இருக்கும், ஆறுகள் இருக்கும், தோப்புகள் இருக்கும், பூங்காக்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த சுவர்க்கத்தில் எல்லா இன்பங்களும் கிடைத்த பிறகு அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேண்டுமா? சுவர்க்கவாசிகள் இவ்வளவு தங்கத்துக்கு பிறகு இன்னும் வேணுமான்னு கேட்ட என்ன வேணும் என்று நாங்க சொல்றது? விருந்துக்கு கூப்பிட்டு எல்லாம் தாரீங்க, முழு வகையா, மட்டனா, சிக்கனா, பீஃபா எல்லாம் இருக்கு. அங்க டெசர்ட் எடுத்துக்கிட்டா வட்டலப்பம், ஐஸ்கிரீம், அது இது எல்லாம் கொடுத்தாச்சு. இன்னும் ஏதாவது வேண்டுமான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சுவர்க்கவாசிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ் எல்லாம் கிடைத்து விட்டது, இதுக்கு மேலும் ஏதாவது வேண்டுமான்னு கேட்ட நாங்க என்ன சொல்ல என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், இன்னலக்கும் மௌஇதன் உரீது அன் உன்ஜிஸகுமு, உங்களுக்கு நான் அளித்த ஒரு வாக்குறுதி இருக்கிற, அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுவான். சொல்லி முடிய சுவர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள திரை நீக்கப்படும். அல்லாஹ் அக்பர். திரை நீக்கப்பட்ட சுவர்க்கவாசிகள் அவர்களுடைய இரண்டு கண்களாலும் அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சுவர்க்கத்தில் ஆண்களுக்கு ஹூருன்னீன், தங்க வீடு, வெள்ளி வீடு, தங்கமும் வெள்ளி எல்லாம் கிடைத்தாலும் அல்லாஹ்வை பார்க்கிற அந்த பாக்கியத்தில் கிடைக்கிற இன்பம் இருக்கிறது, அதை போல இன்பம் சுவர்க்கத்தில் வேறு ஒன்றும் இருக்காது. இப்படியான சுவர்க்கத்தை லேச அடைய முடியாது, கஷ்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, சுவர்க்கம் மனசுக்கு கஷ்டமான விஷயங்களால தான் சூழப்பட்டிருக்கு. ஆனா விடும். உங்களுக்கு தெரியும், சஹாபிய பெண்கள் அல்லது சஹாபிய ஆண்கள்
மக்காவுடைய காலத்தில், ஜாஹிலிய காலத்தில் எப்படி இருந்தவர்கள்? விபச்சாரம் சிம்பிள் பழக்கம், மதுபானத்துக்கு அடிக்ஷன், எல்லாம் ஒரு மோசமான சூழல் இருந்தவங்க எல்லாத்தையும் தியாகம் செய்தார்கள். அவர்கள் தியாகம் செய்வதற்கு காரணம் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்த சுவர்க்கத்தின் மீது உள்ள ஆசை. ஒரு பெண் ஒரு ஆணை காதலித்து விட்டு அவனுக்காக வேண்டி இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தியாகம் செய்ய முடியும் என்றால், ஒரு மூமினான பெண், ஒரு மூமினான ஆண் சுவர்க்கத்தை நேசித்து அல்லாஹ்வை காதலித்து விட்டு ஏன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்ய முடியாது? நிச்சயமாக முடியும். என்ன தேவை என்றால், சுவர்க்கம் உண்மை என்று நம்ப வேண்டும், அல்லாஹ் உண்மை என்று நம்ப வேண்டும், அந்த அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய ஆழ் மனங்களிலே வர வேண்டும். வந்தால் இந்த உலகத்தில் எதையும் விடுவது, எதையும் நாம் தியாகம் செய்வது என்பது சிம்பிள். சஹாபிய பெண்கள், சஹாபிய ஆண்கள் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எல்லாவற்றையும் தியாகம் செய்தார்கள். ஒன்று இரண்டல்ல. அவர்கள் செய்த தியாகங்களை படிக்கும் போது நம்முடைய உரோமங்கள் எல்லாம் எழுந்து நிற்கின்றன, நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ஈரமாகின்றன. அவர்களுடைய வரலாற்றை பேசுகிற போதும் கேட்கிற போதும் நம்முடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் சிந்துகின்றன. அவர்களால் அப்படி முடிந்தது என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்த அந்த ஈமான் தான் சகோதரிகளே. எனவே நம்முடைய உள்ளங்களிலும் அந்த ஈமானை நாம் வரவழைத்துக் கொண்டால் சாலிஹான பெண்களாக நாம் மாறலாம். அப்படி இல்லாம, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரால் பேசுறது, நம்ம வளமைய பழக்கத்தில் வந்து கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போறது, இப்படி இருப்போம்டா நம்முடைய ஸ்டைல் அப்படியே இருக்கும். பயானையும் கேட்டுக்கிற செய்யறெல்லாம் செய்யறது பின்னுக்கு அப்படித்தானே பார்க்கிறோம். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், இதா தஅல்லமு 10 ஆயாத், குர்ஆனில் இருந்து ஒரு 10 வசனங்களை படித்தால் அந்த 10ஐயும் பிராக்டிஸ் பண்ணாம நடைமுறைப்படுத்தாம அடுத்த 10க்கு போக மாட்டாங்க. அவருடைய வாழ்க்கைகள் நடமாடும் குர்ஆன்களாக காணப்பட்டன. அவங்கள குர்ஆனை பார்க்கறேன்னா அவங்கள பார்க்கலாம், அல்லது அவங்கள பார்த்தால் குர்ஆனை பார்க்கலாம். அப்படி இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்குள்ள வந்து பார்த்தால் வெளியில மாஷா அல்லாஹ், இது ஒரு முஹாசபாவுக்காக சொல்றேன், நிறைய நல்லவர்கள் இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள் இருக்கிறீர்கள். இருந்தாலும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், எல்லோரையும் குறை சொல்வதற்காக வேண்டி சொல்லவில்லை. வெளியில பார்த்தோம்னா மாஷா அல்லாஹ் தக்வாதாரி, பேசும்போது உடுப்பை பார்க்கும் போதெல்லாம் பார்த்தோம் என்றால் பெரிய தக்வாதாரி. நம்ம நினைப்போம் மாஷா அல்லாஹ் என்று நினைக்கிறாளோ, ஆனால் பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தீங்க என்றால் ஹராம் ஹலாலுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. வாயால நல்ல பாவம் செய்வாங்க, தொழுகையாளி, குர்ஆன் ஓதுவாங்க, தஹஜ்ஜத்துக்கும் எழும்புவாங்க, அதுல குறை இல்லை அல்ஹம்துலில்லாஹ். ஆனா பேசினா பொய், புறம் பேசுறா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், அவதூறு சொல்றதுல அவங்களை அடிக்க ஆள் இல்லை, ஊர் பலாயில தேடி தேடி ஊருக்குள்ள கொண்டு போய் ஃபித்னாக்களை உருவாக்குறது, இப்படி ஒரு டைப். இன்னும் ஒரு டைப்பை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காராக்களோட சண்டை தான். எல்லாம் யார் என்று பார்த்தா பேனுக்கு போவாங்க, 5 வக்து தொழுவாங்க, தேவண்ட ஜும்மாக்கும் பள்ளிக்கு வருவாங்க. ஆனா இனபந்துக்களோடு உறவு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம், இனபந்துக்களை துண்டிக்கிறவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு இனபந்துக்களை துண்டிக்கிறேன்னா அதுல ஒரு சந்தோஷம். அதே டைம்ல அவங்களோட கொடுக்கல் வாங்கல பார்த்தால் நகை இருக்கும், வீட்டு ஒரு கஷ்டம் வரும், வித்து போட்டு பிரச்சனையை தீர்ப்போம் என்று முடிவுக்கு வர மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த டைம்ல என்ன வரும்னா நம்மளோட நகை போயிடக்கூடாது, நகையை பாதுகாக்க வேண்டும். என்ன வழி? வீடு வைக்கிறது, அடகு வைக்கிறது. சிம்பிளா செய்யறாங்க. இன்றைக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, இப்ப நான் சும்மா பேசிட்டு போகல, நீங்க நாசமா போகணும், நல்லா பாதுகாக்கணும். இப்படி பேசிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு போகக்குள்ள நான் ஒரு இதுக்கு இப்படி சொல்லிட்டு போறேன், என்ன நடக்கும் சொல்லுங்க. சிலருக்கு பயம் வரும், சிலருக்கு கோபம் வரும், சிலர் நிர்வாகிகள்கிட்ட போய் உடனே இவருக்கு நடவடிக்கை எடுக்கும். என்ன சும்மா நான் சபிச்சால் நடக்குமா இல்லையான்றது சொல்ல இல்லாது. இப்ப நான் சபிக்கிறதுக்காக வேண்டி சாபம் நிறைவேறுமா? இல்ல. அப்ப சாதாரணமான ஒருவர் நம்மை சாபம் விட்டால் நமக்கு தாங்க இயலாது. இப்ப பர்சனலா உங்களோட ஒரு டீலிங், எனக்கு நான் ஒரு மௌலவி டீல் பண்ணிட்டு போகும்போது
பேச்சுவார்த்தையோட கோபம் வந்துட்டு, எனக்கு கோபம் வந்து உங்களை சாபம் விட்டுட்டேன், தாங்கிக்க மாட்டீங்க, உண்மையா தாங்க மாட்டீங்க. அதே போல நீங்க மௌலவி இல்லை, சாதாரணமான ஒரு நிலையில ரெண்டு பேர் பேசிட்டீங்க, ஒருவர் சாபம் விட்டால் மத்தால் தாங்க முடியாது. இப்ப நம்முடைய சாபங்களையே நம்மால் தாங்க முடியாது என்று இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதரின் சாபத்தை நம்மால தாங்க முடியுமா சகோதரிகளே? அல்லாஹ்வுடைய தூதர் சாபம் இடுறாங்க, யோசிச்சு பாருங்க, அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபம் இடுகிறார்கள். யாருக்கு சாபம் விட்டாங்க தெரியுமா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகில ரிபா வ மூகிலஹு வ ஷாஹிதை வ காதிபஹு. வட்டி சாப்பிடுறவன், வட்டி சாப்பிடுறவன் வட்டி தொழில் செய்யறானே, நகைய அடகு பிடிச்சு காசுதாரன் இவன், வ மூகிலஹு அவனுக்கு வட்டி சாப்பிட கொடுக்கிற நாம போய் நகையை வச்சுட்டு பணம் வாங்கிட்டு மாசம் மாசம் கட்டுறது. நகை மட்டுமல்ல, அது டீடாக இருக்கலாம் அல்லது வெஹிக்கலாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இதை கொண்டு போய் வச்சுட்டு அவனுக்கு சாப்பிட கொடுக்கிறோமே நம்ம. ஷாஹிதைஹி இதுக்கு சாட்சியாக இருக்கிற இரண்டு பேர், வகாத்திபஹு இந்த மேட்டரை எழுதக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், சாபமிட்டார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஆனா இது நமக்கு பெரிய ஒரு சின்ன மேட்டரா போயிடுச்சு. இந்த விஷயம் சின்ன ஒரு விஷயமா போயிட்டு இன்றைக்கு எவ்வளவு டென்ஷன் வரணும், எவ்வளவு பதட்டம் வரணும், எவ்வளவு கவலை வரணும் சகோதரிகளே. விபச்சாரத்தை விட பயங்கரமானது வட்டி, சூதாட்டத்தை விட பயங்கரமானது வட்டி, மதுபானத்தை விட பயங்கரமானது வட்டி. சில பலவீனமான ஹதீஸ்களை பார்க்கிற போது தாயோடு ஜினா செய்வதை விட, அல்லாஹ் அக்ரமக்குமுல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒருவன் தன்னை பெற்ற தாயோடு ஜினா செய்வதை விட, விபச்சாரம் செய்வதை விட பயங்கரமானது வட்டி. ஆனா நமக்கு என்ன பயம் இருந்துச்சு? நகையை கழட்டி கொடுத்தீங்களே கணவனிடம், தந்தையிடம், சகோதரனிடம். எத்தனை பேர் தயக்கத்தில் எழும்பி அழுதிருக்கிறீர்கள்? நான் நகையை ஈடு வைத்து விட்டேன், என்னுடைய வீடு என்னுடைய காணி பேங்கிலே இருக்கிறது என்பதற்காக வேண்டி தூக்கத்தை இழந்த மனிதர்கள் நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டால் பெரும்பாலும் அது ஒரு சின்ன மேட்டர் நமக்கு இன்றைக்கு. ஆனால் மிக பயங்கரமான விஷயம் அது சகோதரிகளே. இன்றைக்கு அப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் போய் பார்த்தோம் என்றால் மாஷா அல்லாஹ் பயானுக்கு போடுறாங்க, தொழுறாங்க. ஆனால் வீட்டில் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சாலிஹான மனைவி ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் அது அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய கிஃப்ட் என்று கேட்டால் ஒரு சாலிஹான மனைவி. சாலிஹான மனைவி என்றால் யாரு? என்ன குர்ஆன் ஓதுறவங்க மட்டுமில்லை, தஹஜ்ஜத் தொழுறவங்க மட்டுமில்லை, அல்லது பயானுக்கு போய் வரவங்க மட்டுமில்லை. சாலிஹான மனைவி என்றால் இதா நவர்த இலைஹா சர்ரத்க, கணவனாக இருக்கிற நீ உன்னுடைய மனைவியை பார்க்கிற போது அவள் உனக்கு மகிழ்ச்சியை தருவாள். அப்ப மனைவி கணவனை அவன் பார்க்கும்போது மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். இப்ப கணவன் மனைவியை பார்க்கும் போது ஒரு மனைவி ரெண்டு வகையில மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஒன்று தன்னுடைய பார்வையால் மகிழ்ச்சியை கொடுப்பது, கணவன் பார்க்கும்போது அவளும் அன்பாக பார்ப்பது, சிரித்த முகத்தோடு அவனை வரவேற்பது. இன்னும் ஒன்று அவளுடைய தோற்றத்தால். இது மார்க்கம் சகோதரி. நான் பேசுறது சும்மா தத்துவங்கள் அது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சாலிஹான மனைவிக்கு சொல்லுகிற வரை விளக்கணம். நீங்க அப்படி விரும்பினால் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. கணவன் உங்களை பார்க்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும். மகிழ்ச்சி அடைவது என்றால் ஒன்று உங்களுடைய முகத்தால் நீங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கலாம், இன்னும் ஒன்று உங்களுடைய தோற்றத்தால் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஆனா பெண்கள் அப்படி இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லை. திருமணம் முடிச்சு அது ஒரு தனி டாபிக் வரையா பேச வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள் கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பிச்சிடும். அதோட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர கணவனை சலாம் சொல்லி சிரித்த முகத்தோடு வரவேற்கிற மனைவிமார் நிறைய குறைவு. வரும்போதே சண்டைக்கு கூப்பிடுற மனைவிமார் தான் நிறைய இருக்கிறாங்க. கடுகடுப்பான முகம்,
டென்ஷனான நிலை, கொஞ்சம் அவர் கறி வாங்க லேட் ஆயிருக்கும், அல்லது கால் பண்ணும்போது ஆன்சர் பண்ணாம விட்டிருப்பார், அல்லது போகும்போது சல்லி தராம போயிருப்பார். இதை வச்சு கணவன் வரும்போது டென்ஷனாக இருக்கிற மனைவிமார். இன்னும் ஒரு டைப் என்னன்னா, பெரும்பாலான பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது மாஷா அல்லாஹ் அவங்க ட்ரெஸ் பண்றதுக்கு எடுக்கிற டைமும் மேக்கப் பண்றதுக்கு எடுக்கிற டைமும் மிக அதிகமாக இருக்கு. வீட்டை விட்டு வெளியே போகும்போது தான் வீட்டில் இருக்கிற அழகான ஆடைகளையும் நகையும் அணிவாங்க. வெளியே போய் வந்தவுடன் நகையெல்லாம் கட்டி கபட்டில் வச்சிருவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்று வீட்டுக்கு என்று ஒரு 3 ட்ரெஸ் இருக்கும், ஃபேட் ஆகி கேட்டாச்சும் அதுதான் கம்ஃபர்ட் இல்லை, சும்மா வசதியான உடுப்பு அதுதான் என்று அதைத்தான் போட்டு கணவனுக்கு முன்னாலே இருக்கும் போது அந்த ட்ரெஸ்ஸோட தான் இருப்பாங்க. அப்ப இந்த கணவனுக்கு அந்த பொம்பளை பார்த்தா பிடிக்காது. ஏனென்றா அந்த 3 ட்ரெஸ்ஸும் அப்படியே கண்ணுக்குள்ள படமா இருக்கும். பார்க்கும்போது இவருக்கு மனைவியில ஒரு சந்தோஷம் வாரல்ல. கடைசியில் என்ன நடக்கும்டா, வெளியே போற எல்லா பொம்பளையில நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களே, அதுல நம்மட பொம்பளையில் இப்ப அபாயா ஒவ்வொரு விதவிதமான அபாயாக்கள்லாம் கொடுத்து வெளியே போனா இவன் சொந்த மனைவியை பார்க்க மாட்டான், வேற பொம்பளையில தான் பார்ப்பான். இது பிராக்டிக்கலா பேசுறேன்னு மன்னிச்சு கொள்ளுங்க, இதுதான் நடக்குது இன்றைக்கு சமுதாயத்தில். நீங்க ஒரு உளவியலாளர் சொல்லுகிறார், சகோதரிகளே, ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புது மனைவியாக தோன்ற வேண்டும். உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ் ஒவ்வொன்றையும் கணவனுக்கு முன்னால போடுங்க. உங்கள்கிட்ட நிறைய ஜுவல்ஸ் இருக்கும், அதை கணவனுக்கு முன்னால போடுங்க. உங்களோட வீட்டில் காஸ்மெட்டிக் ஐட்டம் இருக்கட்டும், அதை கணவனுக்கு முன்னால யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முறையில் கணவனுக்கு முன்னால் தோண்டுங்கள். உங்களுடைய கணவன் வெளியில் அலைய மாட்டார். ஆனா நீங்க வீட்டில் அலங்கோலமாகவும், வீட்டில் எந்த நேரமும் ஒரு மோசமான பெண் வெளியே போகலாம் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது, நறுமணங்கள் யூஸ் பண்ற வெளியே போகலாம் ஹராம். வீட்டில் கணவனுக்கு முன்னால ஹலால் தாராளமாக பயன்படுத்தலாம், அதெல்லாம் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் செய்யறதுக்கு லேடிஸ் ப்ரோக்ராம் செய்ய போற ஒரு டாக்டர் சொன்னார், மௌலவி கட்டாயம் இந்த பெண்கள் இந்த அபாயா போட்டு வரும்போது ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அபாயா போட்டு வர சொல்லுங்க. ஏன்னு கேட்டேன், கிச்சன்ல நின்ற மாதிரி அப்படியே வராங்க, இந்த செக் பண்ணும்போது வெங்காய வாட தாங்க முடியல என்று அவர் சொல்லி அனுப்புறார். இதெல்லாம் அவங்க அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். எல்லாரும் அப்படி இல்லை, நான் ஆரம்பத்தில் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். என்ன சில நேரம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த விதிவிலக்கு அடைந்த பெண்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஆனா மற்றவங்களுக்கு தெரியும், அளவோடு இருக்கிறார்கள் போட்டுக் கொள்வாங்க. நம்ம அப்படித்தான் இருக்கிறோம் என்று புரிகிறார்கள், மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இப்ப கணவன் பார்க்கும்போது அந்த கணவனை நீங்கள் மகிழ்விக்க வேண்டும். இது முதல் விஷயம். இதா நவர்த்த இலேஹா சர்ரத்க. இரண்டாவது, வைதா அமரத்ஹா அதாஅத்க வைதா அமர்த்தஹா அதாஅத்க. நீ அந்த பெண்ணுக்கு கட்டளையிட்டால் அவள் உனக்கு கட்டுப்படுவாள். கணவன் மனைவிக்கு நல்ல விஷயங்களை ஏவும் போது அந்த மனைவி சாலிஹான பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட்டுப்படுவாள். கட்டுப்பட உங்களுடைய உள்ளம் மறுக்கிறது என்றால் நல்ல விஷயத்துல. ஆனா அன்றைக்கு ஆப்போசிட். சில இடங்கள்ல பார்ப்போம், மாஷா அல்லாஹ் திருமணம் முடிக்கிறதுக்கு வரைக்கும் அந்த பிள்ளை என்ன செய்யும் என்றால் நல்ல அழகான ட்ரெஸ் பண்ணும். இந்த அபாயாவை பார்த்தா நல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய அபாயா, தன்னை பூரணமா மறைச்சு கொள்ளும். தலையை பாதையில போகும்போது தலையை குடிஞ்சிட்டு போகும். இப்படி இருக்கிற பெண் திடீரென திருமணம் முடிச்சு கொஞ்ச நாளையில பார்த்தால் அபாயா எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல திரியும். என்னன்னா கணவன் தலையை துறக்க சொன்னா, சில பொம்பளை தியேட்டருக்கும் போவாங்க கணவன் கூப்பிட்டாரு, அதுக்கு கட்டுப்படக்கூடாது. நீங்க போடுற அபாயாவை கலட்ட சொல்லுகிற கணவன் உங்களுக்கு வேண்டாம். உங்களை தியேட்டருக்கு அழைக்கிற கணவனும் உங்களுக்கு வேண்டாம். அதுல அவரை கட்டுப்படும். மார்க்க விஷயத்துல உங்களை அவர் பெற்றோருடைய வீட்டுக்கு கூப்பிடுறார், கட்டுப்படணும். உங்களுடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு போக சொல்றார், கட்டுப்படணும். பயானுக்கு போக சொல்றார், கட்டுப்படணும். உங்களுடைய டிரெஸ் ஸ்டைல மாற்றி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் டிரெஸ் பண்ண சொல்றார், கட்டுப்படணும். அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நீ இப்படி வரக்கூடாது என்று சொல்கிறார், கட்டுப்படணும். அந்நிய ஆண்களோடு நீ போன்ல தொடர்பு கொள்ள கூடாதுன்னு சொல்றார், கட்டுப்படணும். சாலிஹான பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு கட்டுப்படுவாள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று வைதா கித்த அன்ஹா ஹஃபிதத்க. சாலிஹான மனைவி மிக முக்கியமான ஒரு அடிப்படை.
நீ அவளை விட்டு விட்டு போனால், ஒன்று வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ தொழிலுக்கோ, நீ அவளை வீட்டில் விட்டு விட்டு போனால் உனக்காக பாதுகாக்க வேண்டியவைகளை அவள் பாதுகாப்பாள். கணவனுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பெண் பாதுகாக்க வேண்டியது அவளுடைய கற்பு. கணவனுக்காக ஒரு பெண் முதலில் பாதுகாக்க வேண்டியது அவளுடைய கற்பு. இரண்டாவது கணவனின் வீட்டை பாதுகாக்கும். இப்ப கணவனுக்காக பாதுகாக்க வேண்டிய கற்பை ஒரு பெண் கண்டிப்பாக இழக்கக்கூடாது. ஆனா இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு சிம்பிள் ஆயிடுச்சு. என்றால் யூதன் வெண்டுட்டான் சகோதரிகளே. நம்ம கிட்ட இப்ப எல்லார்ட்டையும் போன், நம்முடைய போன்களும் என்னன்னு கேட்டால் இந்த ஆண்ட்ராய்டு போன் அல்லது ஐபோன், இப்படி பெரிய பெரிய போன் தான் எல்லார்ட்டையும். இல்லாட்டி டேப், இல்லாட்டி இப்போ வயசானவங்க கூட நல்ல வயசு நம்ம பாப்பா மாத்திரம் இருக்காங்க, ஒரு 70, 75, 90 வயசு கிட்ட உள்ளவங்க, அவங்களுக்கு வீட்டை லேப்டாப் வாங்கி கொடுத்திருக்கார் மகன் லண்டன்ல இருந்து. அவங்களுக்கு தெரியும் ஸ்கைப் எப்படி ஓன் பண்றது, எப்படி ஹெட்செட்டை போடுறது, எப்படி மகனோட பேசுறது என்பது தெரியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு டெவலப்ட். இப்ப அந்த சாதனங்களை பயன்படுத்துறது ஹலால ஹராமா? ஹலால், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சாதனங்கள் நம்மை அழிக்குமாக இருந்தால், நம்முடைய குடும்பத்தை அழிக்குமாக இருந்தால், நம்முடைய ஒழுக்கத்தை பண்பாட்டை சீர்குலைக்குமாக இருந்தால் ஹராம். இன்றைக்கு நிறைய பெண்கள், நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆரம்பத்தில், ஆண்களை பத்தி நிறைய பேசுறேன். நாங்க ஒரு குத்பாவிலையும் பேசுறோம், பயான்லையும் பேசுறோம். இங்கே நீங்கள் பெண்கள் வந்திருப்பதால சொல்றேன், இன்றைக்கு நிறைய பெண்கள் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க. இதனால நிறைய குடும்பங்கள் இன்று சீரழிகின்றன. ஆண்கள் எப்படி கேட்டால் அவனுக்கும் ஜாகிலியத்திற்குரிய எல்லா வழியும் திறக்கப்பட்டு அவன் மென்டாலிட்டி பெரும்பாலும் அவன் என்ன எப்படி இருக்கிறான்டா, நமக்கு ஒரு பெண் கிடைக்க மாட்டாளா என்று அலைந்து திரிகிறான். சும்மா சட் பண்றதும் ஒரு அவனுக்கு ஒரு இன்பம் தான். அப்படி ஒரு சான்ஸ் அவன் தேடிக்கொண்டிருக்கும் போது என்ன பண்றான், மிஸ்கோல் அடிக்கிறான். மிஸ்கோலில் தொடர்பு ஏற்பட்ட நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறாங்க. மிக கவனம் சகோதரிகளை, வாழ்க்கை கற்பு. சேத்த கண்டா மிரிக்கிறது, தண்ணியை கண்டா கழுவுறது என்ற ஸ்டைல் மூமின்களை கிடையாது. நம்முடைய கற்பு நமக்கு புனிதமானது. நம்முடைய கற்பை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடி மௌத்தானா நீங்க ஷஹீத். புரிஞ்சு கொள்ளுங்க, கற்பினுடைய பொறுமதியை பாருங்க. அதை பாதுகாப்பதற்காக போராடி ஒருவர் மௌத்தானால் அவர் ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவராக கருதப்படுவார். அந்த அளவுக்கு கற்பு முக்கியம். ஆனா அன்றைக்கு கற்பு சிம்பிளாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதிலையும் சில பெண்கள் இன்றைக்கு தற்கொலை செய்யறாங்க. உங்களுக்கு புரியுது, ஆனா பிராக்டிஸ் பண்ண முடியுதில்லை. இன்றைக்கு நீங்கள் உதாரணமா வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால், வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டோ வரும், போட்டோ போகும். இப்ப பிள்ளைகள், ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் செய்யறாங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபின்றது ஒரு மனநோய். இன்றைக்கு அவரை வச்சுக்க அவரை போட்டோ பிடிக்கிறது, பிடிச்சி போட்டோ அனுப்புறது. அங்க போனோடனே அவங்க பார்த்துட்டு அழிப்பாங்க, இவங்க பார்த்துட்டு அழிப்பாங்க. அழிக்கிறதுக்கு நிறைய முறை இருக்கு. முதல்ல என்ன செய்வாங்க, இந்த வாட்ஸ்அப்ல அழிப்பாங்க, அதுக்கப்புறம் கலரிக்கு போய் அழிப்பாங்க, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போய் அழிப்பாங்க. அழிச்சு போட்டால் அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய போனில் இருந்து அழிக்கப்பட்ட அவ்வளவையும் திரும்ப ரீகால் பண்ணி எடுக்கிறதுக்கு சாஃப்ட்வேர், அது இன்டர்நெட்டால் அனுப்பப்பட்டது, எல்லாம் அங்க இருக்கு. அதே போல நீங்க பேசக்கூடிய போன் கால்ஸ் இருக்கு. சும்மா பேசுறோம், வாய்ஸ் கால். இப்ப டயலாக்ல இருந்து டயலாக் பேசுறோம், ஏர்டெல்ல இருந்து ஏர்டெலுக்கு பேசுறோம், அல்லது டயலாக்ல இருந்து ஏர்டெலுக்கு பேசுறோம். எப்படியோ பேசக்கூடிய கால் அவ்வளவும் ரெக்கார்ட் ஆகுது. தேவைன்றால் நம்ம போய் கேட்டால் அப்படியே பிரிண்ட் எடுத்து தருவாங்க ஸ்கிரிப்ட். இதை விட பயங்கரம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு பெண்களுடைய பெயரில் வரக்கூடிய அனாமதிய ஆண்கள் அலைந்து திரிறான் பெண்களை தேடி. இதுல பெண்கள் போய் மாற்றுறாங்க. சென்னையிலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண், நல்ல பெண், சாலிஹான பெண், கணவன் வெளிநாட்டில், எனவே கணவனோட பேசுறதுக்காக வேண்டி ஸ்கைப் வசதி. அந்த பெண் ஸ்கைப்ல கணவனோட பேசிட்டு அப்படி இருக்கும் போது இடையில யாரோ ஒரு பொம்பளை வாரா.
வந்து இவருக்கு சலாம் இவோட தொடர்பு ஏற்படுத்தி சலாம் சொல்லி பேசி அப்படி நல்ல நெருக்கமாக பழகிட்டான். ரெண்டு பேரும் மோம் பார்க்கல, ஆனா சட் பண்ணி ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பொம்பளை தன்னுடைய வீட்டு ரகசியங்கள் நிறைய அங்க சொல்லிட்டா. அதே மாதிரி அங்கால இருந்த பொம்பளை கேட்டு சில போட்டோஸும் எடுத்துட்டான். இப்படியே நீண்ட நாள் போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் மெசேஜ் வருது, உன்னோடு இவ்வளவு காலம் சட் பண்ணின நான் வந்து பொம்பளை அல்ல, ஒரு ஆம்பளை, உன்னோடு நான் தனிமையில் இருக்க வேண்டும். இப்ப கணவன் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டா எப்ப நான் வர வேண்டும் என்று கேட்ட உடனே இந்த பொம்பளைக்கு வர வழி தெரியல, என்ன பண்றது இப்ப? ஆனா கட்டிக்கார பெண், அதான் சொன்ன சாலிஹான பெண். உடனே கணவனோடு தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு நடந்த அவ்வளவையும் கணவன்கிட்ட சொல்லிட்டான். சொன்ன உடனே கணவன் என்ன செஞ்சாருண்டா, எனக்கு தெரிந்த என்னுடைய சில கூட்டாளி மாறிட்ட இந்த மெசேஜை உடனே அனுப்பினார். இப்படி ஒன்று நடக்குது, நீங்க கொஞ்சம் பாருங்க. உடனே அவங்க என்ன ஐடியா கொடுத்தாங்கன்னா, அவரை வர சொல்லுங்க, அவங்களோட மனைவி ஊடாக அவரை வீட்டுக்கு வர சொல்லுங்க. வீட்டுக்கு வர வைத்து அவரை அடித்து போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்க. இப்படி இல்லாமல் சில பெண்களை பொறுத்த அளவில் உங்களுக்கு தெரியும், உங்களோட மனசு சரியான சென்சிட்டிவ். ஒரு பிள்ளை ஒருவனை விரும்புது, ஆனா அந்த பிள்ளைக்கு அவனை பிடிக்கல. ஏன் விரும்பிச்சு தெரியுமா? அவன் தூக்க மாத்திரைகளை நிறைய போட்டுட்டான். நீ என்ன விரும்பாட்டி நான் தற்கொலை செய்வேன். அப்போ ஹாஸ்பிட்டல் உன்னை அட்மிட் பண்ணிட்டு திரும்ப வந்து கேட்டார், நீ விரும்புறியா இல்லையான்னு. சரி நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டான். இந்த பொம்பளை பிள்ளைகள் அப்படி சாஃப்டானவன். ஆனால் என்னுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் தற்கொலை செய்கிற அளவுக்கு போகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த மீடியாக்களின் ஊடாக சிலர் உங்களை நிறைய ஏமாற்றுவார்கள். அதிலே என்ன பிரச்சனை என்றால், பிராக்டிக்கலாக குடும்ப வாழ்க்கையில் உள்ள என்ன பிரச்சனை என்றால், மார்க்கத்தை நம்ம பேஸ் பண்ணாம கல்யாணம் முடிக்கிறோம். அதனால் நிறைய, அதை நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு தனி தலைப்பு, அதை குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா பேசணும். இந்த குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு பெரும்பாலான கணவன்மார் அன்பு காட்டுவதில்லை. உங்களோட மனசில் உள்ள பிரச்சனைகளை உங்களோட நிறைய கணவன்மார் உங்கள்கிட்ட கேட்கறதில்ல. ஒரு சில நேரம் நீங்கள் காதலித்து திருமணம் முடித்தவர்களாக இருப்பீர்கள். காதலிக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, உங்களோட ஃபுல்லா இறங்கி இருப்பாங்க. நீங்க எனக்கு தலைவலி என்று ஒரு மெசேஜ் அனுப்பினா 1000 மெசேஜ் அவன்கிட்ட இருந்து வரும். மருந்து சாப்பிட்டியா, டாக்டர்கிட்ட போனியா, என்ன இப்ப இப்படி தலைவலிக்கு நான் வரவா, பாம் கொண்டு வரவா, இப்படி நிறைய அனுப்புவார். இப்படி எல்லாம் நீங்க அவனை புதுசா நம்பி கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு உண்மையாக உங்களுக்கு நெஞ்சு குத்து, நடுச்சாமம் எலும்பி தட்டி நெஞ்சு குத்துதுன்னு சொன்னா சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு படுன்னு சொல்லுவான். உடனே வா டாக்டர்கிட்ட போ. திரும்ப நீங்க தட்டினீங்க, என்ன நான் எங்க கூட்டிட்டு போகணும்னா, நாளைக்கு பார்ப்போம் படுத்தெலும்புன்னு சொல்லு. உண்மையா நம்ம நெஞ்சு குத்துல கஷ்டப்படும். இப்படிதான் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் போனதுக்கு கூட குடும்ப வாழ்க்கை. இப்ப உங்களுக்கு என்ன தேவைப்படுது என்றால், அன்பு தேவைப்படுது. ஏமாற்றப்பட்டது போன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த நேரத்தில் யாராவது மிஸ்கோல் அடிச்சு போட்டு, அல்லது கணவனுடைய நண்பனாக, அல்லது உங்களோட சொந்தக்காரன், பழைய மாமட மகன், சாச்சட மகன், இப்படி ஒரு முறையில உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு அன்பு காட்டுவான். உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை பத்தி கேட்பான். இடையிடையே என்ன தருவான். இப்படி எல்லாம் தரும்போது பெண்களாகிய நீங்கள் என்ன செய்றீங்கடா, டக்குன்னு எவ்வளவு அன்பு காட்டுறான், எவ்வளவு இரக்கம் காட்டுறான் என்று அவன் மீது அன்பும் இரக்கமும் காட்ட ஆரம்பிச்சு கடைசியில உங்களையே நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நேரத்தில் 2 பிரச்சனை. ஒன்று, உங்களை நீங்கள் அழித்துக் கொள்கிறீர்கள். இன்னும் ஒன்று, சாலிஹான பெண் என்ற நிலையில் நீங்கள் ஃபெயில் ஆகி விடுகிறீர்கள். சாலிஹான பெண் இதா வித் அன்ஹா ஹஃபவத்க, நீ அவளை விட்டு போனால் அவள் உன்னை பாதுகாக்க வேண்டும். என்னுடைய மனைவி என்னை பாதுகாப்பது என்றால், என்னுடைய மனைவி அவளுடைய கற்பு எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஒரு ரோஷமுள்ள கணவன் தன்னுடைய மனைவி மறைக்க வேண்டிய பகுதிகளில் ஏதாவது ஒரு பகுதியை வெளியே காட்டி அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வருவதை கண்டால் அவனுடைய சதை துடிக்கும், ரத்தம் கொதிக்கும். இதுதான் ஒரு சந்தேகப்படுறான் என்பது அர்த்தம் அல்ல. இது இயல்பாக அவனிடத்திலே வரும். அப்ப அப்படியான ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி துரோகம் செய்யக்கூடாது. எனவே அன்புள்ள சகோதரிகளே, நாம் சாலிஹான பெண்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சாலிஹானவர்களாகவே மரணிக்க வேண்டும். அப்போதுதான் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய உயிரை அழைக்கும் போது எப்படி அழைப்பார்கள் என்றால், யா ரூஹத் தய்யிபா, சுவர்க்கத்திலிருந்து ஒரு கஃனை கொண்டு வருவார்கள். அவர்கள் அழைப்பார்கள், நல்ல ஆத்மாவே, உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மின் அல்லாஹி வ ரிதுவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பாலம், அவனுடைய திருப்தியின் பாலம் நீ வெளியே வா என்று நம்முடைய உயிரை
மென்மையாக அவர்கள் பறித்தெடுப்பார்கள். அல்லாஹ் அப்படியான நிலையை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா தர வேண்டும். எனவே அந்த நிலையை நம்மிடத்தில் உருவாக்குவதற்காகத்தான் இந்த பயான் நிகழ்ச்சிகள், இவ்வாறான ஏற்பாடுகள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நினைவூட்டுங்கள், நினைவூட்டுதல் விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்று சொல்கிறான். இந்த நினைவூட்டல் நம் அனைவருக்கும் பயனளிக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசி எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் மன்னிப்பு தர வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இந்த உரையிலிருந்து பூரணமான பயனை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.